பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நாளும் ஒரு அருமையான வார்த்தை நாங்கள் பார்க்கலாம். தியானத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். என்ன வார்த்தை என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5:17. அதாவது நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டி என்ற நோக்கத்தில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்து முடித்தவைகளையும் நாங்கள் விசுவாசித்தபடியினால் நாங்கள் மறுபடி பிறந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நமக்குள்ளே நம்ம அந்த புது சிருஷ்டியிலே என்ன இருக்கிறது, புது சிருஷ்டி என்றால் என்ன என்ற காரியங்களை நான் அநேகமாக பிரசங்கித்து வருகிறோம். யூடியூப்லேயும் அந்த வார்த்தைகள் இருக்கிறது, நீங்கள் கேட்கலாம். நாங்கள் என்ன விசேஷமாக சொல்லுவோம் என்றால், இந்த புதிய சிருஷ்டி என்பது என்ன? நாம் கிறிஸ்தவர்கள் என்று படித்திருக்கிறோம், ரட்சிக்கு போய் படித்திருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று படித்திருக்கிறோம், சாட்சியாக வாழ்கிறதை படித்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியை குறித்து படித்திருக்கிறோம், தேவனுடைய நீதியை குறித்து படித்திருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே என்னவித மாற்றத்தை நமக்குள்ளே ஆவியிலேயும் நம்முடைய சரீரத்திலேயும் அது ஒரு காரியத்தை நடப்பித்திருக்கிறது. இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நன்றாக நாங்கள் பவுல் எழுதின பிரசங்கங்களையும் பவுல் எழுதின நிருபங்களையும் நாங்கள் நன்றாக ஆராய்ந்து நாங்கள் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும். ஏனென்றால் நிறைய காரியம் அங்கே மறைந்திருக்கிறது. விசேஷமாக கொலோசியர் புத்தகத்திலையும் எபேசியர் புத்தகங்களையும் பவுல் நிறைய ஆவிக்குரிய வெளிப்பாட்டு ரகசியங்களை எழுதியிருக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் துணையோடு கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரியதை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் காண்பிக்கிறோம் என்று. அது ஒரு தேவனுடைய ஞானத்தினாலே, அது ஒரு தேவனுடைய ஆவியின் வெளிப்பாட்டு ஞானத்தினாலே பவுல் அவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ அவைகளை குறித்து தான் நான் அநேகமாக பேசி வருவதுண்டு. இந்த ஒரு 3-4 வருஷங்களாக இந்த வெளிப்பாடை குறித்து தேவன் எனக்கு என் கணவனுக்கும் அதிகமாக வெளிச்சத்துக்களை கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் இவைகளைத்தான் சிந்தித்து பேசுகிறோம், தியானிக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம், அதிகமாக நாங்கள் பேசி வருகிறோம் இவைகளை குறித்து. என்றால் இந்த கடைசி காலங்களில், அதாவது இந்த மறுரூபத்தின் காலம், புது சிருஷ்டியின் காலம். புது சிருஷ்டி என்றால் என்ன? நாங்கள் கிறிஸ்துக்களாக இருக்கிறோம். தேவனுடைய சபையானது தேவனுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவரே நமக்கு தேவன் தலையாக தந்தருளி இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த கடைசி வசனங்களில் பார்க்கும்போது அவரே நமக்கு தலையாக தந்தருளி இருக்கிறார். சரீரமான சபையாய சேர்ச்சுக்கு கிறிஸ்து இயேசு தலையாக இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் நாம் ஆவிக்குரிய ஆழங்களில் சென்று அவைகளின் அதிகாரங்களை, வல்லமைகளை, அந்த டிவைன் எசன்ஸுகளை, டிவைன் சோர்ஸுகளை, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைவுகளை, பரிபூரணங்களை, ஞானத்தை, வல்லமைகளை, அந்த தெய்வீக சாயல்களை குறித்து நாம் ஆழமாக கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் நாங்கள் தவறிய காலங்கள் அதிகம். நாங்கள் மேலோட்டமாக சுவாலவாக நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்து கொண்டு போய் அப்படியே விட்டு எல்லாரும் செத்து மடிகிறோம். அப்படி ஆனால் பவுல் எழுதின ஆழமான தேவ ரகசியங்கள் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன். அப்படி என்றால் அப்படி என்ன பெரிய ரகசியத்தை நம்ம சபைகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டோம் அல்லது நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை நாங்கள் பவுலுடைய நிருபங்களை பார்க்கும்போது என்ன ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? எந்த ரகசியம்? பல ரகசியங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியங்கள் நம்மை வாழ வைக்கும் என்பதை நாம் மறந்து விட்டோம். மரணத்தை வென்று நாங்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். மரணத்தை விட்டு நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய சிருஷ்டியாக. புது சிருஷ்டி என்னால் என்ன? பழைய சிருஷ்டிகள் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். சிருஷ்டிப்பின் வரலாறிலே 1ஆவது 2ஆவது அதிகாரங்களிலே தேவன் அங்கே சிருஷ்டிகளை குறித்து, படைப்புகளை குறித்து சொல்லுகிறார். ஆனால் புதிய சிருஷ்டி என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலேயும் அங்கே சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை சகலவித நற்கிரியை செய்யும்படி சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய கரத்தின் செய்கையாய் நம்மை வைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபேசியர்
நாங்கள் புது சிருஷ்டிகளை குறித்து தான் படிக்கிறோம். ஸோ நீங்கள் கற்றுக்கொண்டு வரலாம். மென்மேலும் பல கிளிப்ஸுகளை நாங்கள் இதில் போடும்படியாக நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம். நீங்கள் அதை குறித்து படிக்கலாம். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு the purpose என்ன, எவ்ரி குட் திங்ஸ் want to come out of you, உங்களுக்குள்ளிருந்து நன்மையான கிரியைகள் வெளியே வர வேண்டும். அப்போ நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். in Christ we are created. கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கை செய்கையாய் இருக்கிறோம். பாருங்க, அவருடைய கரத்தின் செய்ய, his own handiworks. அவர் இதை சரிப்படுத்த புது சிருஷ்டி என்பது ஒரு தேவனுடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்படுகிறது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங்ஸ். நானும் நீங்களும் அவருடைய கரத்தினால உண்டாக்கும். எல்லாத்தையும் வாய் சொல்ல சிருஷ்டித்தார். நம்மளையோ சிருஷ்டிக்கப்படாத சிருஷ்டிக்கும் ஜீவனாலே படைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் ஜோயே. தேவனுடைய ஜீவனுக்கு பேர் என்ன? கிரேக்க லாங்குவேஜ்ல ஜோயே என்று சொல்லப்படுது. தேவனுடைய ஜீவன் என்ன? பிதா தண்ணியில தான் ஜோயே உடையவராக இருந்தார். அந்த ஜோயே குமாரனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். குமாரனும் ஜோயே உடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். குமாரனை உடையவன் ஜோயே உடையவன். அதை நீங்க பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நிருபங்களிலே 1வது யோவான் நிருபத்திலே மேலோட்டமாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அங்கே ஆழமாகவும் சில காரியங்களை நாங்கள் தியானிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்படுது என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். He given to us. அந்த ஜீவன், that ஜோயே என்பது தேவனுடைய ஒளியின் ஜீவன். that new DNA, அந்த ஜீவன் குமாரனுக்குள்ள இருந்த ஜீவன், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த ஜீவன். ஜோயே, அந்த புது ரகமான ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவில இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவில இருக்கிறது, குமாரனிலே இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அந்த அதிகாரம் முழுக்க தியானிங்க, 5ஆம் அதிகாரம். then you will get more revelation. 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? குமாரன் இயேசு கிறிஸ்துவை, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். now in this moment, if you believe Jesus Christ, you have joy, you have new type of life in your heart. அதாவது ஜேம்ஸ் எழுதுகிறாரு அவருடைய வார்த்தையில, கிரீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பயாலஜிக்கல் அந்த ஹார்ட்ல இருந்த அந்த டிஎன்ஏ, அந்த ஆள் தத்துவத்தை எடுத்து போட்டு அந்த ஜோயையே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறாரா, பண்ணியிருக்கிறார். அது உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறது என்று ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஜோயை உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டு, குமாரன் அங்கே சுவிசேஷம் என்பது அந்த ஜோயே, அழியாத வித்து, அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ born again in the DNA of the truth. ஜேம்ஸ் சொல்லுகிறார், நீங்கள் சத்திய வசனத்தினாலே மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதைத்தான் பேதுரு என்ன எழுதுகிறார்? நீங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்து ஒன்று இருக்கிறது, அதுதான் ஜோயே. அந்த வித்து, அந்த டிஎன்ஏ, அந்த ஜீவன், அதுக்கு என்ன பெயர்? அது ஜோயே. குமாரனில் இருக்கிற வித்து, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். 12ஆம் வசனம், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, அதாவது அவனுக்குள்ளே ஜோயே இல்லாதவன், அவனுக்குள்ளே மாம்சம் ரத்தம் தான் இருக்கும். நாங்கள் கிறிஸ்துக்கு முதல்ல மாம்ச ரத்தத்தில் வாழ்ந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இந்த ஜோயே எங்களுக்குள்ள வந்து விட்டது, ஜோயே குமாரனுக்குள்ளே வந்து விட்டார். ஸோ நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய ரகமான புது சிருஷ்டியாக நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். ஏன் பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17 இதை சொல்லியிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படியெல்லாம் இருக்க மேற்கு வாசிங்க, மேலுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்பது past tense. It's not future tense. It's not somewhere else it will happen. No. இனித்தான் எங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாக போகிறது இல்லை. நோ. எல்லாம் நாம் எல்லாம் கற்றுக்கொண்டோம். நாங்கள் செத்த பிறகுதான் அந்த ஜீவன் நமக்கு வருகிறது. நாங்கள் செத்து தேவன்கிட்ட போய் அந்த பழத்தை சாப்பிடணும். என்ன, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா தான் நமக்கு ஜீவன் உண்டாகும். ஒன்று பெரிய பொய்யை நாங்கள் விழுங்கி இருக்கிறோம். That's big lie.
நல்லா வசனத்தை பவுல் எழுதின சுவிசேஷத்தை கண்ணை திறந்து பாருங்க, நீங்க இன்னைக்கே வாழலாம் அந்த கிறிஸ்துவில். அவர் என்ன சொல்றார்? இப்பொழுது நான் பிழைத்திருக்கிற எப்படி? நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். That's a secret. That's a secret. அதான் ரிவலேஷன். என்னது? கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். மண்டே சொரியாதீங்க எப்படி பிழைத்திருக்கிறாண்டு. தேவனுடையவைகளை அருளும்படிக்கு, தேவனுடையவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You have the spirit of God in you. That's why he will reveal everything. கடவுளுடையது எல்லாம் அறிந்து கொள்கிற ஞானத்தையும் வெளிச்சத்தையும் தெளிவையும் அவர் உங்களுக்கு அருளுக்கிறவராயிருக்கிறார். யூ ஜஸ்ட் பி thirsty. அல்லது நீங்க ஓப்பன் பண்ணும்போது பைபிளை அவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவரே சொல்லி கொடுங்க, ஸ்பிரிச்சுவல் ரிவலேஷன்களை சொல்லி கொடுங்க. ஆவியின் வெளிச்சத்தில் என் கண்களை திறங்கப்பா இந்த வேதத்தை பார்க்கறதுக்கு. அப்படி கேளுங்க, அவர் காமிப்பார். பாருங்க 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயிடுச்சு, all things are passed away, அது எல்லாம் புதிதாய் என்பதை இந்த மனக்கண்ணு கூடாக வசனத்தை பாருங்க. அதான் சங்கீதத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 119, 105, அதாவது இல்லை 100 ஒரு வசனத்தில் எங்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பேதையாயினும் தேவோட வார்த்தை என்ன செய்தால் நமக்கு பிரசித்தம் தன்று பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குகிறது. உணர்வுள் ஆவியை நமக்கு கேட்க வேணும். அதான் உணர்வுண்டா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு, புத்தி, தெளிவு நமக்கு வேண்டும். தேவோட ஞானம் இருந்தால் மட்டும் போதும். அது நமக்கு ஞானத்துக்குரிய அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். என்ன? உணர்வுள்ள ஆவி. அது என்ன செய்யுது? The word of God as a light is flooded into my understanding, my mindset. என்னுடைய மனக்கண்களிலே இந்த வார்த்தை பிரசித்தம், வெளிச்சம் தருதாம். அதான் அந்த வார்த்தை என்ன செய்யுது? நம்மளோட மனசுக்கு ஒரு லைட். தேவோட வார்த்தை பேதைகளுக்கு என்ன செய்யுது? பாதத்துக்கு வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம், எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. வாட் இஸ் தட்? கால்கள் நாங்கள் கால் நிறுத்தி வெளிச்சம் பிடிச்சா நடக்கிறோம். வாட் இஸ் தட் மீனிங்? இட் கிவ்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். லைட் அடிக்குது, எனக்கு ரிவலேஷன் ஒன்று கொடுக்குது. தேவனோட வார்த்தை வரும்போது என்ன செய்யுது? எனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தில் என்னன்னா நீதிமானுடைய பாதை வர வர நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போன்றது. இட்ஸ் மை பாத் இஸ் லைட். புதிதா தேவன் தெசலோனிக்கேயர் எழுதும் போது சொல்கிறார், நாங்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் உரியவர்கள் அல்லவே, இருளிலும் அந்தகாரத்தில் நடக்கிறவர்கள் அல்லவே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம், நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். This born of light, born of the incorruptible word. அதான் ஜேம்ஸ் 1:18 வாருங்க. யாக்கோபு 1:18 சொல்லுகிறார், தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய எல்லா படைப்புகளிலும் பெஸ்டான கிரியேஷனாக இருக்கும்படிக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார். born again creation, மறுபடி பிறந்த புதிய சிருஷ்டி ஆவியா இருக்கிறது. ஆவினால் பிறந்தவன் ஆவியாவே இருக்கிறார். தேவனால் பிறந்திருக்கிற தேவனுடைய டிஎன்ஏ உடையவனாக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவன் ஒளியாக இருக்கிறார், ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கிறார். ஒரு நியூ லைஃப் அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பரலோக சிருஷ்டிகள் இருக்கிறோ அவங்களுக்குள்ள அழியாமையே அவன் தரித்து கொண்டான். அழியாமையின் வித்து, அழிவுக்குரிய இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எது வரலாம் உங்களுக்கு எதிராக, பட் நெவர் ஓவர் கம் யூ. எந்த சிக்னஸ் நெவர் ஓவர் கம், பிகாஸ் யூ ஆர் பாஸ்ட் டு டெத். மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்குள்ள இயேசுவோட மறைத்தொழுந்து எழுந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவர் ஒருவரே ஆதாமுடைய பரம்பரைக்காக மரித்தார். ஒவ்வொரு மனுஷருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்த போது எல்லாரும் அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிற மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன தியானிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம்? வாட் வி மெடிடேட். நம்ம சோத்தையும் கறியும் படுக்கிற எலும்புறையும் மர்த்தத்தையும் அந்த 5 சென்ஸால் வாரதே உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் யார் விசுவாசத்தில் வாழ்றது? விசுவாசம் எங்கே உங்களுடைய விசுவாசம்? Where is the faith? How to live the faith? உலகம் எப்படி வாழுதோ, வருத்தம் வந்தா டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து எடுக்கிறோம், ஊசி எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், எல்லாமே நம்ம டாக்டர் நமக்கு உலகத்தான விட இன்றைக்கு விசுவாசிகளும் கிறிஸ்தவர்னா அதிகமான டாக்டரை நாடிக்கணும். உலகத்தின் டாக்டர் போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. நம்மை 30 வருஷமானாலும் நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை நாங்கள்
கோட்டை விட்டுட்டோம். தட்டி எழுப்புங்க. விசுவாசம் உள்ளதான் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம விசுவாசத்தை நம்ம தட்டி எழுப்பு. நாங்கள் 11ஆம் எபேரேயர் 11ஆம் அதிகாரத்தை தியானியுங்கள். விசுவாசத்திலே சாட்சி பெற்றார்கள் முன்னோர்கள் எல்லாரும். அதிக நன்மையான ஒன்றை நமக்கு தரும்படிக்கு தேவன் இன்னும் கடந்து வந்து, அதெல்லாம் விசுவாச குரூப்பு. நம்ம விசுவாசம் என்ற குரூப்பும் தள்ளி தேவ புத்திரர்களாக நம்மை புதுசாயே சிற்றித்து விட்டார். ஒரு புதிய படைப்பு, நியூ கிரியேஷன் என்பது புதிய ஒரு டிஎன்ஏ. அதைத்தான் நாங்கள் கற்று வருகிறோம். ஸோ உயிர்த்தெழுதலால் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உயிர்த்தெழுந்தபடியா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தனி தேவ ரகமாய் இருக்கிறீங்கள் என்பதை குறித்து நாங்கள் அடுத்த செய்தியிலே இவைகளை குறித்து விவரமாய் படிக்கலாம். ஸோ இவைகளை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். உங்களுக்கு இவைகள் விசுவாசத்தை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் புதிய சிற்சியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின. என்ன? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆயிருக்கிறான். மரித்தவன் மரணத்துக்கும் நீங்கி விடுதலை ஆயிருக்க. மரணம் என்பது இயேசுவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி. அது உயிர்த்தெழுதலாலே நீங்கள் புதிய டிஎன்ஏ, புது பிள்ளையா பிறந்து விட்டீங்க. புதுசாக பிறக்கிற ஒரு பிள்ளைக்கு பாஸ்ட் டென்ஸ் என்பது இல்லை. அதே போல்தான் புது சிருஷ்டி என்ற ஒரு பிரமாணத்துக்குள்ளே வந்தவர்கள். எபிரேயரில் அங்கே பவுல் எழுதுகிறார், புது சிருஷ்டி என்பது ஒரு பிரமாணம், ஒரு சட்டம், ஒரு லோ. அதில் அதுக்கு உட்பட்ட புது சிருஷ்டியின் பிரமாணத்திலே வாழ்கிற நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் இல்லாதவர்கள். நாங்கள் நியூனஸ் ஆஃப் லைஃப், தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒத்த அறிவு அடையும்படிக்கு நாங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய ஜீவனிலே நாங்கள் வாழுகிறோம். அல்லேலூயா. இட்ஸ் a new understanding, the new highest revelation. ஸோ இந்த அறிவும் வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வெளிச்சமாய் கொடுப்பாராக. God bless you. See you next time. Bye.